வெல்கம் டு ட்ரேடிவியான் சேனல். டுடே 13/1/2026 நிஃப்டி மார்க்கெட் பார்க்குறோம். மார்னிங் இங்கே கீழே வரும்போதே புட் சைடு தான் முடிவாயிடுச்சு. இருந்தாலும் நம்மளோட சீக்ரெட் லைனை உடச்சி பிரேக் ஆகி வந்திருக்கு. பிரேக் அவுட்டில் நம்ம எடுக்க மாட்டோம், ஆல்ரெடி நம்ம சொல்லியிருக்கோம். ரீடெஸ்ட் ஆனால் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணோம். கரெக்டாக அந்த இடத்துல ரீடெஸ்ட் ஆச்சு. ரீடெஸ்ட் ஆன இடத்துல கன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு திரும்ப ரீடெஸ்ட்டுக்கு ஒரு ரீடெஸ்ட்டு வந்துச்சு. அந்த ரீடெஸ்ட்டில் கரெக்டாக ரிஜெக்ட் ஆகி மார்க்கெட் நல்லா கீழே வந்துக்கிட்டே இருந்துச்சு. நல்லா ஃபால். ஆல்மோஸ்ட் எவ்வளோ பாயிண்ட் கேப்சர் ஆகிருக்கு அப்படின்னா இந்த இடத்துல வந்து 180 பாயிண்ட் வந்திருக்கு. நமக்கு இன்றைக்கி ஆப்ஷனில் இது ஒரு 120 பாயிண்ட்ஸ் ரேஞ்சு நமக்கு கேப்சர் ஆச்சு. பட் ஏன் இந்த இடத்துல நம்ம புக் பண்ணோம் அப்படின்னா, இந்த இடத்துல ப்ரீவியஸ் டேவோட ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருந்துச்சு. ஸோ அதனால் இந்த இடத்துல நாம் புக் பண்ணிட்டோம். இந்த இடத்துல ஒரு டோஜி கேண்டில் வந்தோடனே நாம் புக் பண்ணிட்டோம். ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸ் இங்கே இருக்கு பாருங்கள். இந்த இடத்துல ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஆகி மார்க்கெட் நேற்று கீழே விழுந்துச்சு. ஸோ இன்றைக்கி அது சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகும் அப்படின்னு நாம் இந்த இடத்துல ஒரு டோஜி கேண்டில் விழுந்தோடனே இது சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகி மார்க்கெட் இங்கேருந்து திரும்பிச்சு. அதனால் நம்ம இந்த இடத்துல புக் பண்ணிட்டோம். பட் இந்த இடத்துல புக் பண்ண உடனே இம்மீடியட்டாக 25,700 கால் ஆப்ஷனை ஒரு அவுட் ஆஃப் த மணியில் போட்டோம். ₹7.10 அந்த ரேஞ்சில் போட்டோம். அது கிட்டத்தட்ட ஒரு ₹48 வரைக்கும் ஒரு ½ அன் ஹவரில் நல்ல ஃபாஸ்ட் மூவ்மெண்ட் நடந்துச்சு. அது ஒரு நல்ல கேப்சரிங். இங்கே பிடிச்ச பாயிண்ட்டை விட இங்கே பிடிச்சது ரொம்ப ஸ்பீடாகவும் நல்ல அக்யூரஸியாகவும் இருந்துச்சு. அதனால தான் இந்த இடத்துல நாம் க்ளோஸ் பண்ணிக்கிட்டோம். ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸ் புரியுதுங்களா? ரெசிஸ்டன்ஸ் பிகம் ஏ சப்போர்ட். கரெக்டாக அந்த இடத்துல டோஜி வந்த உடனே மார்க்கெட் திரும்ப ஆரம்பிச்சிச்சுன்னு முடிவு பண்ணி இங்கேருந்து ஒரு திரும்ப ஹீரோ கால் போட்டோம். ஸோ இப்படி தான் மார்க்கெட்டை அணுகணும். ஏதோ ஒரு இடத்துல என்ட்ரி எடுத்து ஏதோ ஒரு இடத்துல ப்ரீமியம் டிகே ஆகுது. அதுவும் இன்றைக்கி எக்ஸ்பைரிங்கிறதுனால எங்கே எடுத்திங்கனாலும் ப்ரீமியம் டிகே ஆகும். கரெக்டான இடத்துல எடுக்கணும். சின்ன ஸ்டாப் லாஸாக வைக்கணும். இல்லாட்டி நமக்கு எங்கே ஸ்டாப் லாஸ் வைக்கிறதுன்னு தெரியாமல் எடுத்தோம்னா நம்ம லாஸ் போயிட்டே இருக்கும். உட்காந்து வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இங்கேருந்து ஒரு புட்டுக்கால் ட்ரை பண்ணணும். திரும்ப இங்கேருந்து ஒரு ஹீரோ அச்சீவ் பண்ணோம். ₹7 50 வரைக்கும் போச்சு. நாம் புக் பண்ணது ஒரு ₹44 ரேஞ்சில் புக் பண்ணிக்கிட்டோம். ஓகே, நான் கொடுத்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.